ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகள் குக் யூடியூப் சேனல். நம்ம வந்து எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து ரொம்பவே ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. இது வந்து ரைஸுக்கு சப்பாத்திக்கு நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எதுவுமே போட தேவையில்லை. ரொம்பவே சிம்பிளாக பண்ணிவிட்டு போயிடலாம். இது வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்கும், சரிங்களா. கொஞ்சமாக நம்ம வந்து கரம் மசாலாவும் கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக வந்து நம்ம தனியா பொடி ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சில்லி பவுடர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடரை வந்து நம்ம இதுலேயே கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம வந்து கடைசியாக கூட மேலே போட்டுக்கலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்தமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரியிடும். நம்ம கருவேப்பிலையை வந்து கொஞ்சமாக இதில் வந்து நம்ம பிச்சு போட்டுக்கலாம். ஓகேவா. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. இப்போ பெப்பரை ஆட் பண்ணிக்கிறோம். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எக்கை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. அந்த எக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எக்கை வந்து 1/2 கட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எக்கை வந்து இதில் போட்டுக்கலாம். இது வந்து சப்பாத்திக்கும் இட்லிக்கும் நம்ம ரைஸுக்கு கூட இதை வந்து சைடில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எக்கை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எக்கை வந்து நம்ம இப்போ கீழே வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுரும். நல்லா குக் ஆகட்டும். ஃபஸ்ட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். அது வரைக்கும் வந்து நல்லா குக் ஆகட்டும். அந்த மசாலாலாம் நல்லா வந்து அந்த முட்டையில் எடுத்துக்கிட்டோம், நல்லா குக்காகவே எடுக்கட்டும். ஓகேவா. இந்த மசாலா வந்து ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணாதீங்க, அப்புறம் வந்து கருகிடும். அப்புறம் அந்த டேஸ்ட் வந்து போயிடும். நம்ம அடுத்தடுத்து வந்து கான்டினென்டல் பேஸ் பண்ண வீடியோஸ் போடலான் இருக்கேன். என்னோடய அடுத்த வீடியோ வந்து நான் வந்து கிரில் சிக்கனை வந்து இப்போ பேஸ் பண்ணி போடலான் இருக்கேன். நீங்கள் வந்து என்னோடய அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து வீடியோ என்னால் போட முடியும். எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். பாருங்கள், முட்டையை நம்ம திருப்பி போட்டுக்கிறோம். முட்டையை திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லியை போட்டுட்டு நம்ம லைட்டாக டாஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்து வந்து ஒரு கான்டினென்டல் பேஸ் பண்ண ஒரு வீடியோஸை போடலன்னா நான் ஒரு ஃபுல் ஃபோர்ஸாக இல்லை. நான் அடுத்தடுத்த வீடியோஸை ஃபுல் ஃபோர்ஸாக போடுறேன். ஓகேவா. இப்போ மேலே பெப்பரை போட்டுக்கோங்க. பெப்பரை போட்டு அதுக்கப்புறம் பிளேட்டிங் பண்ணிக்கலாம்.